வணக்கம் இனி உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா, 60 டேஸில் 1 லேக் இவி பைக்கில் மட்டும் ஓட்டி நம்ம 1 லேக் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் உறவுகளே. அது எதுக்காக எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மகளுக்கு காது குத்துக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம பண்ணுற சேலஞ்ச் அடிக்கடி பார்க்கணுன்னா, ஸோ மறக்காம கீழே யூடியூப் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் உறவுகளே. நம்ம என்னென்ன லைவாக இது பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் இப்போ விட போகிறோம். ஸோ நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உறவுகளே. வாங்க நம்ம விளாகில் போகலாம். வணக்கம் இனி உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 11 சேலஞ்சு 60 டேஸில் 1 லேக் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுற சேலஞ்ச் நம்ம பண்ணிருக்கோம். மொதல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாநகரில் இருக்கிற கிறிஸ்பி தோசையில் போட்டிருக்காங்க. மொதல் ஆர்டர் எடுத்தாச்சு உறவுகளே. இது உதயம் காலனியில் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி விடுங்க ஒருவேளை. அப்போ தான் நம்ம போகிற சேலஞ்ச் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ வாங்க அந்த ஆர்டரை கொடுக்க போகலாம் ஒருவேளை. காலையிலேயே வெயில் போட்டு நல்லா வெளுன்னு வெளுக்குது. காற்றும் அந்த அளவுக்கு இல்லை உறவுகளே. வெயில் தான் போட்டு வளர்க்குது. இன்னும் 11-12 2 பேட்ச் ஆர்டர் போட்டிருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஆர்டருக்கு அப்புறம் ஆர்டர் போடுவானானே தெரில. நம்ம கொடுத்தக்கப்புறம் தான் ஒரு வேலை தெரியும். இந்த ஆர்டர் முடிச்சக்கப்புறம் தான் நம்ம பார்த்தா தெரியும். அது வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 11 to 12 ஆர்டரே போட மாட்டாங்க ஒரு வேலை. ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிகிட்டு தான் இருப்போம் 11 to 12. ஏதோ நான் 11 மணிக்கு ஆன் பண்ணனால ஆர்டர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம் ஆர்டர் போடுவானா இல்லையான்ட்டு. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டே 10 மழை போட்டு அண்ணாநகரில் சரி வடபழனி எல்லா இடத்துலையும் போட்டு தட்டி அடிச்சிருச்சு உறவுகளே. நேற்றுலாம் வண்டிலாம் டோட்டலாக சேரும் சகதியமாகி ஃபேண்டு சட்டை டிஷர்ட்டு எல்லாமே நாரி போச்சு. அது ஸ்விக்கி டெலிவரி பேக்லாம் பாருங்களேன் இன்னும் மண்ணாவே இருக்குது. ஒரு R15 பைக்கில் போனவர் சல்லுன்னு போயிட்டு நம்ம சேர் ஃபுல்லாக அப்படியே இந்த சகதி அப்படியே ஃபுல்லாக நம்ம வண்டியில் அடிச்சு விட்டு போயிட்டார். சரி நம்ம ஒன்றும் பேச முடியாது. நான் ஸ்லோவாக தான் போனேன், அவர் ஸ்பீடாக போயிட்டார். அவர் பின்னாடி துரத்திட்டு போய் ப்ரோ நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுக்காக தெரியணும் உறவுகளே. யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. வேணும்னே சகதி அடிச்சு விட்டு போயிடுறாங்க. இத்தனைக்கும் அங்கே பள்ளம் கூட இல்லை, தண்ணி இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் ஸ்பீடாக போகிறாரு. என்ன பண்ணுறது? அடுத்த ஆர்டர் எங்கே தூக்கி போடுவான்னு தான் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக லாங் ஆர்டர் தான் போடுவான் 10:30 மேலே 10:15 மேலே எப்பவும் போல். ஆனால் டெய்லி இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி தோசை தான் காலையிலே ஆர்டர் வருது ஒரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுக்குறக்கு வந்துட்டோம். இந்த கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த சார். கீழே வந்துடுவாப்புல, கால் பண்ணிடலாம். வந்துட்டாங்க சார். சார் ரேட்டிங் போடுங்க சார். தேங்க்யூ. ஸோ மொதல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு 20 rupees கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்ம அரை ஹவர் பார்த்தீங்கன்னா சும்மா தான் நின்றுருந்தோம். இப்போ பிக்கப் ட்ராப் இங்கே போட்டு இங்கேருந்து நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கிட்ட அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை 1000 லைட்டு கிட்ட. இதுக்கு பார்த்தீங்கன்னா 73 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே வாங்க பிக்கப் பண்ணலாம் அங்கே போய்ட்டு. ஒருவேளை நம்ம பிக்கப் ட்ராப் ஆர்டர் பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வரவே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பே பண்ணிடுவாங்க. ஸோ பிக்கப் ட்ராப்னால் என்னென்னாலும் பிக்கப் ட்ராப் கொடுப்பாங்க.
ஸோ வந்து நின்னோடனே பார்த்திங்கன்னா சகதியாக இருந்துச்சு. நேற்று வேறு மழை பெஞ்சனால அப்படியே சறுக்கி விட்டுச்சு ஒரு வேலை. நல்ல வேலை 2 காலையும் கீழே வச்சேன். கீழே வைக்கலன்னா அன்றைக்கி மாதிரி கீழே விழுந்து வாரியிருப்பேன். நம்மளுக்கு ஸ்லோவாக போகிறப்ப தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. டப்புன்னு கவனிக்காமல் கீழே வலிக்கு வாரி விழுந்துடுறோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டயர் ஃபுல்லாக சகதியாக தான் இருக்குது. லைட்டாக மூவ் பண்ணி தரையில் லைட்டாக திரும்ப வந்து தேய்க்கணும். அப்போ தான் இருக்கிற சகதியெலாம் போகும் ஒரு வேலை. இந்த ஆர்டரை எட்டு போய் கொடுக்குறக்குள்ளேயே 1 மணி ஆயிரும் பாருங்களேன். 12:45 1 மணி ஆயிரும். டிராஃபிக்காக இருக்கும். இங்கேருந்து சேத்துப்படி தாண்டி போகணும் ஒரு வேலை. உறவுகளே இந்த மரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. இந்த வெயிலில் நேற்றுக்கு மட்டும் தான் மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சதுக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த இலை, பூ, இலை செம்மையாக இருக்குது இந்த மரமே. உறவுகளே நம்ம 2வது ஆர்டர் வந்து பிக்கப் ட்ராப் ஆர்டர் வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து கொடுத்தாச்சு உறவுகளே. அதுக்கு 76 ரூபா கிடச்சிருக்கு. திரும்ப இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் போடுவானா தான் தெரில. நம்ம பாருங்களேன் அண்ணாநகர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நேரம் 25 ரூபா சர்ஜி வேறு போட்டிருக்காங்க. கரெக்டாக சர்ஜி போடுற நேரம் பார்த்தீங்கன்னா அப்டோ ஜோனில் வச்சுட்டு நம்மளை வந்து ஸ்விக்கி வந்து நல்லா பாடாப்படுத்துகிறாங்க உறவுகளே. திரும்ப தான் ஆர்டர் வருமானு தெரியல. வந்துச்சுன்னா நான் போகிறப்போ விளாக் எடுக்கிறேன் உறவுகளே. ஓகேவா உறவுகளே? நம்ம வந்து நுங்கம்பாக்கத்தில் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆர்டர் போட்டான் உறவுகளே. இங்கேருந்து அண்ணாநகர் தான், அண்ணாநகர் வெஸ்ட்டு 126 ரூபா போட்டிருக்காங்க உறவுகளே. ஸ்ரதா லுல்லா கோர்மாட் கிசாஸ், என்ன பேர்னே தெரில உறவுகளே. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பேரே தெரில உறவுகளே. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க உறவுகளே போய் பிக்கப் பண்ணலாம். வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செஞ்சு ஸ்விக்கியில் வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கடை பேர் பார்த்தீங்களா ஸ்ரதா லுல்லா கோர்மாட் டிசர்ட்ஸ். வீட்லேயே தான் ரெடி பண்ணி அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கால் பண்ணக்கு வெளியே வரேன்னு சொல்லியிருக்காங்க. உறவுகளே ஆர்டர் எடுத்தாச்சு. ஓடிபி கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும். மொத்தம் 2 ஐஸ்கிரீமு. இன்னும் திரும்ப ஃபோட்டோ கேட்குது. ஸ்விக்கி இப்படி தாங்க பாருங்களேன். ஸோ கடவுளே இதே மாதிரி தாங்க பண்ணோம் மதியான டைம்லாம். ஸோ வாங்க நம்ம ஆர்டர் எடுத்தாச்சு. அண்ணா சீக்கிரம் போய் கொடுத்து நம்ம அடுத்த ஆர்டர் பார்க்கலாம். உறவுகளே ஒரு வழியாக வந்துட்டு நம்ம அண்ணாநகர் ஆர்டர் வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டோம். நுங்கம்பாக்கத்தில் எடுத்தது 128 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்த ஆர்டர் போட்டோம் உறவுகளே. சிதம்பரம் நியூமூர்த்தி காஃபே, அங்கேருந்து முகப்பேர் பார்க் ரோடுக்கிட்ட உறவுகளே. ஸோ அங்கே போய் ஆர்டர் எடுக்கலாம் வாங்க. நியூமூர்த்தி காஃபே வந்தாச்சு உறவுகளே. மேலே வேறு வந்து இருட்டிகிட்டு இருக்குது. மழை பெய்யுமானே தெரில. மழை பெஞ்சால் நம்மளுக்கு தான் கஷ்டம். ஆனால் விளாக் எடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. நான் 4221 ஒருவேளை இங்கே நியூமூர்த்தி கஃபேல வந்து புரோட்டா செம்ம சூப்பராக இருக்கும் ஒருவேளை. எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை. எனக்கு இங்கே வந்து புரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா அண்ணாநகர் 6th Avenue இருக்குல்ல, அந்த ரோட்டில் தான் இருக்குது. புரோட்டா விட எனக்கு குருமா தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் குருமா மாதிரியே இருக்கும் ஒருவேளை. சரி வாங்க இந்த ஆட்டோ கொண்டு போய் கொடுக்கலாம். சிதம்பரமில் எடுத்த ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. 46 ரூபா கிடச்சிருக்கு. குட்டி குஞ்சான் எவ்வளோ பெரிய பைக்கில் போகிறாரு பாருங்க. நம்மளும் ஒரு பைக் வாங்கணும் ஒருவேளை. யூடியூப் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே ஊருப்பட்ட கடனை வந்து தலையில் ஏற்றி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்களேன், பிக்கப்பு ஆலிஷியா ஃபுட்டில் போட்டு முகப்பேர் அடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும்.
நான் போட மாட்டாங்களே. பரவாயில்ல. இப்போது ஆலிஷியா ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு ஆர்டர் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய்ட்டு வாங்கிட்டு கிளம்பலாம். பரவாயில்ல. தேங்க்யூ. ஸோ வந்தோடனே மோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை மோர் கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் பிரியாணி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ரேட்டிங் போடுறதுக்காக மோர் கொடுத்துருக்காங்க. நானே என்னடா பாசமாக மோர் கொடுக்குறேன் நினச்சி டெலிவரி பண்ணிருக்கு. நான் 66-47. ஓகேண்ணா. ரெண்டுமே இதிலே இருக்குல்லண்ணா? ரெண்டுமே இருக்குல்ல, சின்ன பார்சலாக இருக்குது. ஓகேண்ணா. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொன்னான் மோர் ஜூஸ் எதோ கொடுக்குறாங்கடா முருகான்னு. அஜய் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. மோருக்கு பின்னாடி தான் கதைன்னு தெரியல, இன்றைக்கி தான் புரிஞ்சிருக்குது. ரேட்டிங் போடுறக்காக மோர் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு போகிறப்பெல்லாம் மோர் குடிப்பானாம்மா. போகிறப்பெல்லாம் ஃபோனை கேட்பாங்களாம்மா. திரும்ப வந்து அவன் ரேட்டிங் போட்டதுக்கப்புறம் ஏங்க ரேட்டிங் ஏற்கனவே போட்டிருக்கு சொல்ல வேண்டியதானே, நீங்கள் தான் வர்றப்பெல்லாம் ஃபோனை கேட்குறீங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பானாம்மா. என் ஃப்ரெண்டு அஜய் சொல்லுவான். வாங்க ஒரு இது கொண்டு போய் கொடுக்கலாம். அண்ணா நகர்லேருந்து ஆலிமெஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முகப்பேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு 67 ரூபா கிடச்சிருக்குறோங்களே. டைம் 1:55 ஆகுது. இங்கேருந்து தான் லேஸில் ரிட்டன் ஆர்டர் வராது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்டர் வருதானே. மோஸ்ட்லி வர சான்ஸ் இல்லை. மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜும் பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ? ஆமாம் ஒரு 2 மணி வரைக்கும் தான் சர்ஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ஜும் கிடையாது. ஒரு நான் வந்து முகப்பேரில் இருக்கிறேன். ஏதோ விஆர் மாலில் பிக்கப் போட்டு டாக்கோ பெல் அங்கே பிக்கப் போட்டு ட்ராப் வந்து பக்கத்துலேயே தான். ஸோ வாங்க ஒரு அங்கே போகலாம். பிக்கப் பண்ணிட்டு எடுத்து கொண்டு போய் ஒரு நம்ம விஆர் மால்லேருந்து டாக்கோ பெல்லில் ஆர்டர் எடுத்துட்டோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம திருமலத்துக்கிட்ட இருக்க ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ளாட்டில் தான் கொடுக்கணும். வெயில் புழக்குது உறவுலே, சரியான வெயில் அடிக்குது. எப்படியோ 2 இடத்துல மோர் வாங்கி குடித்தாச்சு. இங்கே அந்த ஆலி மெஸ்ஸில் இருக்குல்ல காளிதாஸ் பிரியாணி, அங்கே தாங்க நம்மளுக்கு ரேட்டிங் போடுறதுக்காக மோர் கொடுத்தாங்க இல்லை. அங்கே 1 கப்புக்கு மேலே மோர் கொடுக்கல. அங்கே ஃப்ரீயாக கூட கொடுத்த இடத்துல கூட வாங்கி இன்னொரு குடிங்கன்னு சொன்னாங்க. அதனால் 3 டைம் வாங்கி குடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 டைமுக்கு மேலே தரவே இல்லை, கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ அதை யோசித்து பார்த்தேன், எதுக்கு போட்டு இவங்களே ரேட்டிங்காக தான் மோர் கொடுக்குறாங்க, நம்ம எதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்கணும், அவங்களா கொடுத்தா குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரவில்லை. இங்கே விஆர் மாலுக்கு வெளியில் தாங்க செம்ம காற்று அடிக்குது. விஆர் மால் இந்த சைடு ஃபுல்லாகவே இடத்த நல்லா வளைச்சி போட்டிருந்தாங்க. இப்போ தான் ஏதோ டிராஃபிக்காக இருக்கனால மெட்ரோ வேலைனால கொஞ்சம் ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இல்லைன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல. எந்த டைமாக இருந்தாலும் சரி டிராஃபிக்காக தான் இருக்கும். விஆர் மாலில் எடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு 57 ருபீஸ் கிடச்சிருக்கு. அடுத்து சரவணபவன் நினைக்கிறேன், அங்கே பிக்கப் போட்டு இங்கே பக்கத்துலேயே தான் ட்ராப்பு. ஆமாம் கரெக்டு சொல்லலை, நேற்றுக்கு இதே டயத்துக்கு அங்கே தான் அடித்தாங்க உறவுகளே. இப்போ வந்து சரவணபவன் வந்துட்டோம். இன்னொன்று என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ மழை வேறு பெய்யுது. சூப்பர் செல்ஃபி வேறு கேட்குது. இந்த நம்ம பேக் போய் ஃபோட்டோ எடுத்துட வேண்டியதான். மக்கா ஃபுல்லாக சாம்பார், ரசம், பொரியல். இந்த மழையிலேயும் இது ஆர்டர் போடுறாங்களே. சரவணபவன் வந்து என்ன பிரச்சனைனா இங்கே உள்ளே போயிட்டு பில் வாங்கிட்டு திரும்ப பின்னாடி பக்கம் போயிட்டு காமிச்சிட்டு திரும்ப அங்கேருந்து லைன்லேருந்து வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு ஃபுட் அடிக்க போயிட்டு அங்கே திரும்ப வந்து இங்கே வந்து சொல்லணும் வரவளே. நான் 1916ண்ணா. அதிசயமாக வந்து சீக்கிரமாக பில்லை தந்துட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போது
அங்கே ஃபுல்லாக போயிட்டு நம்ம ஆர்டர் வாங்குறது தான் லேட் ஆகும். ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில, நான் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு மழை வேறு பெய்யுது, கோபுரம் வேறு ஆனில் இருக்குது. சரி வாங்க ஆர்டர் ஃபஸ்ட்டு வாங்கிடலாங்க. ஸோ ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் கூட்டு பொரியல் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பக்கத்துலேயே இது லொக்கேஷன். பாருங்கள் பேகு வண்டி எல்லாம் டப்பு டப்புன்னு நனையுது. மொபைலு நான் வேறு எதுவுமே எட்டு வரல. எல்லாம் இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு வரவங்களே. உங்கள் பாருங்களேன் மேகத்தை, அப்பா கரு 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 கருன்னு இருக்கு வரவங்களே. பாருங்களேன் மேலே தெரியுதா? வா டியூப் 390 செம்மையாகுது. டியூப் 390 செம்ம மாதம் இருக்குதுங்க. கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டணுன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கீழே தான் விழுவோம். இந்த வண்டியை மொத்த கொண்டு நான் போய் வாரி விழுந்தேன். இந்த வண்டியில் போய் கீழே விழுந்தேன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் காரி தான் போயிங்க. போய் பிரேக்கை பிடிச்சி போய் கீழே விழுந்துருக்கோம் ஒருவளே நான். வர இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான் ஒருவளே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா மழை பெய்யுது. இப்போ போயிட்டு சார்ஜ் போட்டால் தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டர் பார்க்க முடியும் 6 மணிக்கு மேலே. ஸோ வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஒரு 2:47 வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ டைம் எத்தனை ஆகுது? 2:37 ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் வந்து விளாக் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில ஒருவங்களே. ஸோ பார்க்கலாம். இல்லைனா வந்துட்டு நான் நேற்றுக்கு மாதிரியே வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு யார் ப்ரோ நீ வித்தியாசமாக அங்கங்கேயே பார்த்துட்டு இங்கே பார்க்காம போறியா ப்ரோ நீ? டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க நமக்குன்னு. அப்புறம் நம்ம பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம தான் ஏதோ தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு வந்த மாதிரியே லுக் விடுவாங்க பார்த்தீங்களா? அதில் தான் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஒரே BMW பென்ஸாக போயினுக்குது. எல்லாம் பெரிய கார் வச்சுருக்காங்க பேர். மாட்டு வண்டி ஓட்டின மாதிரி தான் ஓட்டிகிட்டு போவாங்க இங்கே அண்ணாநகரில். அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி டப்பா கார்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த கார் தான் பார்த்தீங்கன்னா 180 140 130 ஸ்பீடில் இங்கே பிச்சுட்டு போவாங்க. இங்கே பென்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆடி, BMW, ஏன் புக்காட்டி கார் கூட பார்த்துருக்கேன். எல்லாம் உருட்டிட்டு தான் போவாங்க. அப்புறம் எதுக்கு தான் வாங்குறாங்கன்னு தெரில. எவ்வளோ தான் காலியாடாக இருந்தாலும் ஸ்பீடாகவே போக மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு ஆர்டர்னால தெரியுது ஸ்பீடாக போகணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. இன்னும் ஆட்டோக்காரர் நேராக வர்றாரு. போங்கண்ணா. மழை பெய்யறனால எல்லாம் சிட்டாக பறந்து போகிறாங்க உறவுகளே. ஆஹா எங்கேயோ தந்தூரி வாசம் அட்டிக்கிட்டு. ஒருவேளை நம்ம வந்துட்டு டே 11 பார்த்தீங்கன்னா காலையில் 11 to 3 மணி வரைக்கும் ஓட்டினோம் ஒருவேளை. கரெக்டாக 2:47 வரைக்கும் ஓட்டினேன் ஓகேவா? அதாவது நான் 11 to 3 மணி வரைக்கும் ஓட்டினேன் ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து 5:45 தான் ஆன் பண்ணோம். 5:45 ஆன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஒருவேளை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்ட முடியுமா என்னன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் மெயினாக என்னென்னா அந்த இப்போ நேற்றுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு நான் வந்துட்டு எத்தனை ஆர்டர் 21 ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மீதி வந்துட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் 13 ஆர்டர் கிட்ட ஓட்டணும் ஒருவளே. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல நான். என்னடா இது 13 ஆர்டர் ஓட்டணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ஒருவளே. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஆர்டர் போட்டான். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிட்டான் பெரம்பூர். திரும்ப பெரம்பூர்லேருந்து சரி ரிட்டன் ஆர்டர் வராதுன்னு சொல்லிட்டு 7:45 8 மணி ஆச்சு.
ரிட்டன் ஆர்டர் போட மாட்டேன்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் போட்டு கடைசியில் 9 ஆர்டர் வந்துட்டு நம்ம பெரம்பூரில் இருக்கப்போ பார்க்கணும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டு 2 ஆர்டராக போட்டாங்க, ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு நம்ம நேரத்துக்கு. அவங்க வந்து கஸ்டமர் வந்து மாற்றி போட்டாங்க, ஒன்று கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் கொண்டு வந்து அந்த பெரம்பூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 நம்மளுக்கு வந்துட்டு இதாகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பெரம்பூர் போனதும் பெரம்பூர்லேருந்து நம்ம கீழ்பாக்கம் வந்ததும் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் கணக்கானனால நம்ம இன்னும் 7 பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. 8 மணி ஆனதுக்கப்புறம் வந்து 7 ஆர்டர் எப்படா பார்க்க முடியும்னு நினச்சேன். ஆனால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆர்டரை போட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குஷியாக்கி மழையும் பெஞ்சதுனால ரைன் சர்ஜான வரல, நார்மல் சர்ஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு. 8 மணி வரைக்கும் ரைன் சர்ஜ் வந்துச்சு உறவுகளே. அதுக்கப்புறம் வந்து மழை வந்து லைட்டாக தூரிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு ரைன் சர்ஜே வரல. நம்ம எதுக்கு மோட்டோ விளாக் எடுக்கிறோன்னா, சப்போஸ் வந்து கோப்ரோ வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மழையில் இது தண்ணி பட்டு இது போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து விளாக் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோ விளாக் எடுக்கல. ஸோ அதை நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னொன்று ஹெல்மெட்டு போட்டுட்டு நம்ம வந்து மழையிலையும் ஓட்ட முடியல, நைட்டும் வந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டு பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஏத்தாரில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து மிரர் வந்து உடஞ்சிருக்கல உறவுகளே. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மோட்டோ விளாக் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 9 மணி 10:30 பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே வந்துட்டு இன்னும் 2 ஆர்டர் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 ஆர்டர் வந்துட்டு ஒரு ஜைட்டூனில் ஒரு ஆர்டர் போட்டு திரும்பி இன்னொரு ஜைட்டூனில் ஆர்டர் போட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ வந்துட்டு டே 11ஓட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1591 ரூபா நம்ம சம்பாதிச்சிட்டு வருவோம். ஸோ வந்து இவி பைக்கில் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணி 1591 ரூபா வந்து நம்ம சம்பாதிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே 11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் முடியுமானே தெரில, ஆனால் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு டே 11ஓட ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு, இன்சென்டிவோட சேர்த்து அமௌண்ட் பார்த்தாச்சு. நான் சைடில் வந்து டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வந்துச்சு நான் போடுறேன் உறவுகளே. ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிவரி பார்ட்னர் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டு ஆர்டர் போடுறீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் வீடியோ பாருங்கள், என்னென்ன கஷ்டப்படுறேன், என்னென்ன டெலிவரியில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, அதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஷார்ட்ஸும் போடுவேன், ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் தப்பாக எது பேசியிருந்தாலும் சரி, எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம புதுசாக ஒன்றே வந்து பண்ணோன்னே எதுவுமே வந்து கற்றுக்க முடியாது. போக வந்துட்டு பழகினா தான் வந்து எல்லா விஷயமும் வரும். ஸோ வந்து நம்ம வந்து இதோட முடிச்சுக்கிறோம் உறவுகளே. ஸோ நம்ம வந்து டே 11 முடிச்சாச்சு. 12ஓட வீடியோ வந்து அடுத்த நாள் பாருங்கள். ஓகேவா, பாய்.